சண்டாகான் பத்து சாப்பியில் உள்ள கம்போங் பஹாகியாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 1000 வீடுகள் சாம்பலாகிய நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாநில அரசு உடனடி நிதியுதவியை அறிவித்துள்ளது. இன்று பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அஜித் நூர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் மாநில அரசும் மற்றும் சபா நல வாரியமும் இணைந்து தலா 2000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கும் என தெரிவித்தார். சுமார் 9000 பேர் தங்களது வீடுகளை இழந்த இந்த சோகமான சம்பவத்தை தொடர்ந்து 6 தற்காலிக பேரிடர் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்க நில மீட்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு ஆலோசித்து வருகிறது. மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுவின் விரிவான அறிக்கை கிடைத்தவுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய குடியிருப்பு திட்டங்களை அமல்படுத்தவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.